ரேண்டமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் போடுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை மண்டே செஸ்ட் டியூஸ்டே பேக்குன்னு ப்ரிசைஸாக ஒர்க் அவுட் போடுற ஆளாக இருந்தாலும் சரி, அப்புறம் ஜிம்மில் நான் புதுசு இப்போ தான் ஒர்க் அவுட்டை போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால யூ ஆர் லூசிங் லாட் ஆஃப் திங்ஸ். அது என்னன்னு தெரியணும்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சிம்பிள் பட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன். இதுதான் நம்மளோட மந்த்லி ஸ்கெடியூல். நான் உட்காந்து கட்டம் போட்ட மாதிரி நீங்களும் கட்டம் போடணும் அவசியம் இல்லை. மந்த்லி கேலண்டர் இருந்தால் அதிலே மார்க் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட் பிளான்ன்றதுனால நான் 7 days இன்டர்வலில் 2 நாள் ரெஸ்டேவாக கொடுத்துருக்கேன். ரெஸ்டேனா இதை கார்டியோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம், அப்படி இல்லைனா வீட்லேயே கூட இருக்கலாம். பட் 2 நாள் ரெஸ்டே. இந்த ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் இருக்கிறதுனால இது பட்ஜெட் பியூட்டி ஒர்க் அவுட்டை ஈஸியாக பிளான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது. என் மேனேஜர் என்ன ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிட்டாருன்னா நான் டியூஸ்டே லீவ் எடுத்துப்பேன். மிஸ் ஆன ஃபுல் டேவை வெட்னஸ்டேயில் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வீக்கோட ஃபுல் டே எனக்கு மிஸ் ஆகாது. அட் த சேம் டைம் என்னோடய மந்த்லி கவுண்ட்டும் கம்மியாகாது. ஏன்னா ஒரு மந்த்லி கவுண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் இருக்க விண்டோவில் நான் லெக் டே ஒரு வாட்டி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தோம்னா ஸோ அப்போ நம்ம லெக் டே மிஸ் பண்ணுறோமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கிடையாது. 8 to 14 அந்த விண்டோவில் பார்த்தோம்னா நம்ம லெக் டே 2 வாட்டி ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மந்த் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா புஷ் டே எத்தனை வாட்டி, புல் டே எத்தனை வாட்டி, லெக் டே எத்தனை வாட்டின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிகினராக நான் கொடுத்த புஷ் புல் லெக் ஒர்க் அவுட் பிளான் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. தெரியலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளானை 8 வாட்டி புஷ் டே 8 வாட்டி, புல் டே 8 வாட்டி, லெக் டே 8 வாட்டி கம்ப்ளீட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்கெடியூலை மாற்றலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி டைம்னு ஒரு மேட்டர் இருக்குது. அக்கார்டிங் டு த ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசிலை டேர் பண்ணிட்டோம்னா 72 hours ரெக்கவரி டைம் நம்ம கொடுக்கணும். இன் திஸ் கேஸ் நான் வந்து புஷ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ 24, 48, 72 மறுபடியும் புஷ். புல் ஒர்க் அவுட் பண்ணுறேன். 24, 48, 72 புல் ஒர்க் அவுட். ஸோ இது மாதிரி டிஃபைன்டாக கிளியராக உங்களால் உங்கள் ஒர்க் அவுட் பிளானை ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். இன்னும் 2-3 நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகேஷ்.